Hi student. Last application sums la ஒரு 6 sums பார்த்திருக்கோம் last videoல. இப்போ 7th sum பார்க்கலாம். Very important. Careful watch பண்ணிக்கங்க. Water temperature 100 degrees Celsius cools in 10 minutes to 80 degrees Celsius. In the room temperature is 25 degrees Celsius. Find the temperature of water after 20 minutes. The time when the temperature is 40 degrees Celsius. ஒரு வாட்டர் ஒரு காஃபின்னு வச்சுக்கங்களேன். புரியுதா? ஒரு காஃபியோட டெம்பரேச்சர் இப்போ கொண்டு வந்து காஃபி கொண்டு வந்து இந்த ஒரு ரூமில் கொண்டு வந்து வைக்கிறீங்க. புரியுதா? வச்சோடனே அம்மா வந்து 100 டிகிரி செல்சியஸில் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டடி ரூமில் கொண்டு வந்து அம்மா வந்து 100 டிகிரி செல்சியஸில் ஒரு காஃபி வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சம்மோ இல்லை ஒரு கான்செப்டோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபி எடுக்கிறீங்க. அது என்ன ஆயிருக்குன்னா 80 டிகிரி செல்சியஸாக ரெடியூஸ் ஆகிருக்கு. 10 நிமிஷத்தில் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னா அந்த டெம்பரேச்சர் 20 மினிட்ஸில் எப்படி இருக்கும்? 10 நிமிஷத்தில் 80 டிகிரியாக இருந்த டெம்பரேச்சர் அடுத்த 10 நிமிஷத்தில் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக வரணும்னா எத்தனை மணிக்கு ஒரு டைம் என்னவாக இருக்கும்? புரியுதா? The temperature of water at 20 minutes la அந்த temperature எப்படி இருக்கும்? அந்த temperature 40 degree Celsius ஆகணும்னா என்ன டைமா இருக்கும்? இதுதான் क्वेश्चन. புரியுதா? Let T be the temperature of water at any time. Let T be the temperature of water at any time T. சரி. அப்ப rate of change of temperature எப்படி இருக்கும்? அந்த temperature time பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும் from the data, from the given data. Rate of change of temperature dt by dt. அந்த காஃபியோட டெம்பரேச்சர் எதை பொறுத்து மாறும்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் மாறும். புரியுதா? சரி, அந்த காஃபியோட டெம்பரேச்சர் அண்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். புரியுதா? இந்த ரூம் அந்த நீங்கள் இருந்த ரூம் ஏசி ரூமாக இருக்கலாம், இல்லை ஹாலாக இருக்கலாம், இல்லை வெளியவாக இருக்கலாம். அந்த டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். காஃபி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஓகேவா? எதுக்கு ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த காஃபியோட டெம்பரேச்சருக்கும் சரௌண்டிங் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். புரியுதா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T மைனஸ் காஃபியோட டெம்பரேச்சர் மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர். அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் அவன் சொல்லிட்டான் ஸ்டாண்டர்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டான் 25 டிகிரி செல்சியஸாக இருக்குன்ட்டான். சரி, இந்த ப்ரொபோஷனலிட்டி கேன்சல் பண்ணலாம். அப்போ dt by dt ஈக்குவல் டு k இன்ட்டு t மைனஸ் s. இந்த t மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டு dt இங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ dt by t மைனஸ் s ஈக்குவல் டு k இன்ட்டு dt. டூ சைடு இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் ஆன் போத் சைடு. அப்போ இன்டகரல் 1 by t minus s into dt equal to k into dt. ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் t டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் s இஸ் கான்ஸ்டன்ட் ரூம் டெம்பரேச்சர் தானே. அப்போ அது 0 ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் கிடைக்குது. அப்போ log of t minus s equal to k into 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டகிரேட் பண்ணா t plus constant log c ஆட் பண்ணிங்க. log c இங்கே கொண்டு வந்துரு. அப்போ log of t minus s minus log c equal to k into t
அப்போ log a minus log b னா log of t minus s by c equal to k into t. log அந்த சைடு கொண்டு போய்ங்க, t minus s by c equal to k into e power kt. அப்போ t minus s equal to c into e power kt. ஓகேவா? அப்போ இதுதான் மெயின் ஈக்குவல் s வேணா அந்த சைடு கொண்டு போய்க்குங்க. அப்போ t equal to s plus c into e power kt main equation. ஓகேவா? அவன் சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டா இவ்வளவுதான் இருக்குங்கிறான். ரூம் டெம்பரேச்சர் வேர் s equal to 25 degree Celsius. அதை சப்ஸ்டிட் பண்ணி ரெடியா வச்சுக்கங்க. அப்ப t equal to 25 plus c into e power kt. ஓகேவா? அந்த பாக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா ஈஸியா இருக்கும். டைம்ல டெம்பரேச்சர் ஸ்டார்டிங்ல அம்மா கொண்டு வந்து வச்சப்ப டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா 100 டிகிரி செல்சியஸ். நீ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குற டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸா இருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு 10 நிமிஷம்னா டோட்டல் எவ்வளவு? அதாவது 20 மினிட்ஸ் கழிச்சு பண்ணுவோம். அகைன் என்னது 10 மினிட்ஸ் தானே. அப்போ டோட்டலாக 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப அந்த டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும்? நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கணும்னா டைம் என்னவா இருந்திருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் when t equal to time equal to 0 temperature equal to 100 degree Celsius அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்றீங்க. அப்போ 100 equal to 25 plus c into e power 0 anything power 0 equal to 1. 25 இங்க கொண்டு வந்துருங்க. c equal to 75. அப்போ c equal to 75 replace பண்ண. therefore 25 plus 75 into e power kt substitute பண்ணுங்க. next information substitute பண்ணுங்க. when time equal to 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கறப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்திருக்குன்னா 80 டிகிரி செல்சியஸா இருக்கு. செகண்ட் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 80 equal to 25 plus 75 into e power 10k. ஓகேவா? 25 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன ஆயிரும்? நல்லா யோசிங்க. 80லிருந்து 25 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 55 வந்துருமா? 55 equal to 75 into e power 10k. 75 இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ e power 10k equal to 55 by 75. அப்போ e power 10k equal to ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ண. அப்போ 11 by 15 வந்துருமா? ஓகே, இதே போதும். பட் இதை இன்னும் சிமிலர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா e அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 10k equal to log of 11 by 15 வந்துருமா? அப்போ 10k equal to log of 11 by 15 ஓட வேல்யூ கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கா பாருங்க கொஸ்டின்லேயே, minus 0.3101. அப்போ k equal to 10 டிவைட் பண்ண வந்துடும் minus 0.03101. k ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ வரலாம் செகண்ட் இன்ஃபர்மேஷன். இது தேவை, அதுவும் தேவை. அப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். when t equal to 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ t equal to 20. அப்போ டெம்பரேச்சர் equal to 25 plus 75 into e power k ஓட வேல்யூ 20. ஓகேவா? அப்போ 25 plus 75 into 20k 10k the whole square னு சொல்லலாம். ஓகே, அப்போ 25 plus 75 into e power 10k ஓட வேல்யூ தெரியும் 11 by 15 the whole square.
அப்போ 25 plus 75 into 11 into 11 divide by 15 into 15. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணலாமா? அப்போ 15 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 5 times வந்துருமா? இந்த ரெண்டையும் கட் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். அப்போ 25 plus 121 by 3. அப்போ 25 plus 40.33 வந்துடும். அப்போ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 65.33 degrees Celsius approximately. ஓகேவா? 20 minutes கழிச்சு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 65.33 degrees Celsius இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்? டெம்பரேச்சர் 40 இருக்கிறப்ப டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ when temperature equal to what? டைம் என்ன? டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 40 டிகிரி செல்சியஸா இருக்கிறப்ப அப்போ டெம்பரேச்சர் 40 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 40 ஈக்குவல் டு 25 plus 75 into e power kt. 25 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 15 வந்துருமா? 15 ஈக்குவல் டு 75 into e power kt. 75 சரி 15 வந்துடும், டிவைட் பண்ணுங்க. அப்போ 15 by 75 ஈக்குவல் டு e power kt. அப்போ e power kt ஈக்குவல் டு 3 by 15 3 by சரி 1 by 5 வந்துருமா? 1 by 5 வந்துடும். e அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ kt ஈக்குவல் டு log of 1 by 5. அப்போ kt ஈக்குவல் டு log 1 minus log 5 சொல்லலாமா? ஓகேவா? kt ஈக்குவல் டு log 1 ஓட வேல்யூ 0. நல்லா தெரிஞ்சுக்கங்க. log 1 ஓட வேல்யூ 0. log 5 ஓட வேல்யூ அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? 1.6091 1.6904 6094. ஓகேவா? அப்போ t டைம் தான் வேணும். -1.6094 டிவைட் பை k. அப்போ t ஈக்குவல் டு -1.6094 டிவைட் பை k ஓட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணு. -0.03101. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதை டிவைட் பண்ணினா 51.89 minutes ஆயிரும். அப்ராக்சிமேட்லி 52 minutes ஆகும் அந்த காஃபியோட வாட்டரோட டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் ஆகிறதுக்கு. இதுக்கு ரிசல்ட் கீழே எழுதிக்கிங்க, ஸ்பேஸ் இல்லை. ஓகேவா? இது ஒரு ஸ்டோரி. நீங்கள் படிச்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் அந்த காலுக்கு அம்மா கொண்டு வந்து நம்ம பையன் வந்து சின்சியராக படிக்கிறானே, நம்ம பொண்ணு சின்சியராக படிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் போமா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அனுப்பிச்சிடுறீங்க. 10 நிமிஷம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு 10 நிமிஷம் எடுத்து அந்த காஃபி கொடுக்குறீங்க. அம்மா கொதிக்க கொதிக்க 100 டிகிரி செல்சியஸில் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் 10 நிமிஷம் கழித்து குடிக்கிறப்ப அது 80 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. அதே நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சம்மை எப்படி கிரியேட் பண்ணுறான்னு பாருங்கள். அப்போ நீ வந்து அம்மா வந்து 20 நிமிஷம் கழிச்சு பார்க்குற, இன்னமா அந்த நீ காஃபி குடிக்காமல் இருக்குன்னு பார்க்குறப்ப அப்போ அந்த டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும்? அந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸாக இருக்குன்னா எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? டைம் என்னவா இருக்கும்? புரியுதா? இதுதான் கொஸ்டின். இந்த இதுலேயுமே நம்ம அந்த லாஸ்ட் சம் போட்ட மாதிரி இந்த ஸ்டெப்பு இதை எப்படி வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு எக்ஸாமில் அவசியம் இல்லை. இந்த ஸ்டெப்பை நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். இந்த 3 ஸ்டெப் இருந்தால் போதும். திரும்ப சொல்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி, ஏசி ரூமில் இருக்கீங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு கதையாக ஸ்டார்டிங்கில் 100 டிகிரி செல்சியஸ் இருந்தது. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப 80 டிகிரி செல்சியஸு. 20 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப டெம்பரேச்சர் என்ன? டெம்பரேச்சர் 40 டிகிரினா டைம் என்ன? அவ்வளோதான். ஈஸியாக எல்லா டீட்டெயில் அவனே கொடுத்துருவான். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதா? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 8th சம். இதே சம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அட்
10 a.m. the woman took a cup of hot instant coffee from her microwave open and placed it in the nearby kitchen counter to cool. At this instant, the temperature of the coffee was 180 degree Fahrenheit and 10 minutes later was 160 degree Fahrenheit. Assume that the constant temperature of the kitchen is 70 degree Fahrenheit. What is the temperature of the coffee? 10:15 a.m. 10 மணிக்கு மைக்ரோ ஓவனில் இருந்து காஃபி எடுத்து இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்து ரெடியாக வைக்கிறாங்க, கிச்சனில் வைக்கிறாங்க. அதே லாஸ்ட் சம்மர் ரெண்டு ஒன்று தான். 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ இருந்ததுன்னா ஃபேரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க, செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க ஃபேரன்ஹீட் 180 டிகிரி ஃபேரன்ஹீட்டாக இருந்துருக்காங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப 160 டிகிரியாக இருக்குது. அப்போ 10:15 பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? இவ்வளோதான் கொஸ்டின். அப்போ let T be the temperature of coffee at any time T. Rate of change of coffee with respect to எப்படி இருக்கும்? Directly proportional to respect to time, directly proportional to T minus S. இதை சால்வ் பண்ணோம்னா main equation T equal to S plus C into e power kt. Next where room temperature எவ்வளவு கொடுத்திருக்கானா room temperature starting 70 degree Fahrenheit கொடுத்துட்டான். அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. T equal to 70 plus C into e power kt. ஓகே, நம்ம பாக்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். டைம்ல டெம்பரேச்சர் ஸ்டார்டிங்ல 180 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறாங்க 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. 10:15 அப்படின்னா 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப இப்படி இருந்திருக்கும் அந்த டெம்பரேச்சர். ஓகேவா? சரி, போலாமா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் when time equal to 0ல temperature equal to 180 degree Fahrenheit அதை சப்ஸ்டிட் பண்ணா 180 equal to 70 plus C into e power 0. anything power 0 equal to 170 இங்க கொண்டு வந்தா C equal to 110 வந்துரும். அப்ப C equal to 110 ரீப்ளேஸ் பண்ணுங்க. T equal to 70 plus 110 into e power kt. ஓகே, நெக்ஸ்ட் when 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கறப்ப டைம் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அந்த இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ 160 ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 110 இன்ட்டு இ பவர் 10k. ஓகே, 70 இங்கே கொண்டு வந்துருங்க, 90 வந்துருமா? 90 ஈக்குவல் டு 110 இன்ட்டு இ பவர் 10k. 0 0 கட் பண்ணுங்க. இ பவர் 10k ஈக்குவல் டு 9/11. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு லாக் வேல்யூ கொடுக்கல, இதை வச்சே தான் நம்ம சிமிலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் when T equal to 15 minutes கழிச்சு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் என்ன? அப்போ TA தான் equal to 70 plus 110 into e power 15k. ஓகேவா? அப்போ T equal to 70 plus 110 into C equal to 17 plus 110 110 into e power இது 10k power 3/2 சொல்லலாமா? 15 30/2 சொல்லலாமா? 10 into 3 எவ்வளோ? 30 30/2 15 வந்துருமா? ஈஸியாக பண்ணிக்கலாமே. அப்போ 70 plus 110 into e power 10k ஓட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? 9/11 power 3/2. அப்போ 70 plus 110 into 9/11 into 9/11 power 1/2 சொல்லலாமா? ஏன்னா இது பவரோட 1 ஆட் பண்ண 3/2 வந்துருமா? அப்போ 70 plus 110 into 9/11 into 9க்கு ரூட் எடுத்தா 3 டிவைட் பை 11க்கு ரூட் எடுக்க முடியாது. ஓகேவா? இந்த 11க்கு 110 கட் பண்ணுங்க. 70 plus 10 into 9 270 வந்துருமா? அப்போ 90 சாரி 90 into 3 270 divide by root 11. அப்போ 70 plus 210 divide by
ரூட் 9னா 3 தெரியும், 11னா அப்ராக்சிமேட்டாக ரூட் 11ஓட வேல்யூ 3.3166 வரும். அப்போ 3.3166 இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 70 + 81.40 வந்துடும். அப்போ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 151.4 degree Fahrenheit வந்துரும். புரியுதா? டெம்பரேச்சர் ஆஃப்டர் 15 minutes ஈக்குவல் டு 151.4 degree Fahrenheit. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் 180 degree Fahrenheit, 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்போ 160, 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்போ எவ்வளோ இருந்தது, குறைஞ்சதான் இருக்கும் டெம்பரேச்சர், அதை ரெடியூஸ் ஆகிருக்கு. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சம்மும் சேம் சம்மு தான். ஓகே, okay student, next sum, exercise 9th sum, even last sum. The pot of boiling water at 100 degrees Celsius is removed from the stove at the time t equal to 0 and left to cool in kitchen. After 5 minutes the water temperature decreased to 80 degrees Celsius. On another 5 minutes the later it was dropped by 65 degrees Celsius. Determine the temperature of the kitchen. புரியுதா? அப்போ ரூம் டெம்பரேச்சர், கிச்சனோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறான். எல்லாம் ஒரே சம்மு தான், பட் வந்து கொஸ்டினை மட்டும் மாற்றி மாற்றி கேட்குறான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ T be the temperature of the water at any time. T rate of change of water is directly proportional to T minus S. இது ஸ்டெப் வரைக்கும் அதே தான். ரூம் டெம்பரேச்சர் தான் அவனோட கொஸ்டின். டெம்பரேச்சர் டைம் ஸ்டார்டிங்கில் 100 டிகிரி செல்சியஸாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, எவ்வளோ நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப 10 நிமிஷம் கழிச்சோம், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப 80 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருச்சு. ஃபர்தராக 5 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன, 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப எவ்வளோ இருந்தது, 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப 65 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. அப்போ ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அந்த ரூம் டெம்பரேச்சர் என்ன கொஸ்டின். ஓகேவா? தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். when time equal to 0 temperature equal to 100 degree Celsius, அப்போ 100 equal to S plus C into e power 0, anything power 0 equal to 1, அப்போ 100 minus S, C equal to, அப்போ C replace பண்ணுங்க. therefore temperature equal to S plus 100 minus S into e power kt. okay, next information, when time 5 minutes கழிச்சு பார்க்குறப்போ அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததுன்னா 80 டிகிரி செல்சியஸாக ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். T equal to 80 equal to S plus 100 minus S into e power 5k. okay, அப்போ 80 minus S equal to 100 minus S into e power 5k. இதன் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ e power 5k equal to 80 minus S by 100 minus S. ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? லாஸ்ட் இன்ஃபர்மேஷன், when t equal to 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்திருக்கு, 65 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ T equal to 65 equal to S plus 100 minus S into e power 10k. அப்போ இந்த S இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 65 minus S equal to 100 minus S into e power 10k. அப்போ e power 10k equal to 65 minus S by 100 minus S. அப்போ e power இது 5k தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். e power 10k 5 2s are 10 equal to 65 minus 8 by 100 minus S. e power 5k ஓட வேல்யூ 80 minus S divide by 100 minus S the whole square equal to 65 minus S by 100 minus S.
ஓகேவா. இந்த ஸ்கொயர் ஒரு கொண்டு போனீங்கன்னா ஒரு 100 மைனஸ் எஸ் கட் ஆயிரும், பேலன்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ 80 மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மைனஸ் எஸ் இன்ட்டு 65 மைனஸ் எஸ். அப்போ a plus b whole square வந்து 6400 plus s square minus 160 s equal to 6500 minus 100 s minus 65 s minus into minus plus s squared வந்துருமா. இந்த s squared கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 165, இந்த சைடு வந்து ப்ளஸ் 165. அப்போ 5s ஈக்குவல் டு இந்த 6400 சைடு கொண்டு போய் 100 ஆயிருமா. 100 s ஈக்குவல் டு 20 டிகிரி செல்சியஸ். அப்போ அந்த கிச்சன் டெம்பரேச்சர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. இந்த லாஸ்ட்டு பார்த்த 3 சம் ஒரே சம் தான், அடுத்த வர சமும் இதே மாதிரி தான். எக்ஸசைஸில் எல்லா சமும் முடிஞ்சது. இப்போ எக்ஸாம்பிள் சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சம்மை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. Okay student, next sum example 10.29, very 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 important sum. Okay, sum interesting ah parunga. 10.29, in a murder investigation the corpse was found by the detective at exactly 8 p.m. being alert, the detective also measured the body temperature and found it to be 70 degree Fahrenheit. 2 hours later the detective measured the body temperature again and found to be 60 degree Fahrenheit. The room temperature is 50 degree Fahrenheit and assuming that the body temperature of person before the death of 98.6 degree Fahrenheit, at what time did the murder occurs? Okay, இதை புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மார்னிங் வந்து அப்பா அம்மா யாரோ ஒருத்தருங்க வீட்டில் வந்து மார்னிங் 4 o'clock 5 o'clock வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக போவாங்க. அந்த டைமில் யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரோட்டில் வந்து யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க, டெத் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுவாங்க, கையில் ஃபோன் இருந்தால் 108 கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லுவாங்க. அந்த ஆம்புலன்ஸோட பர்பஸ் என்னென்னா, அதாவது அந்த பாடியோட உயிர் இருந்தால் அந்த ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு டாக்டரு ப்ளஸ்ஸு டிரைவர் நர்ஸ் இவங்க வருவாங்க. அப்படி சப்போஸ் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேறு ஆம்புலன்ஸ் தான் வர சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. புரியுதா? அப்போ வந்து எதனால் அவர் இறந்தார் அப்படிங்கிற இன்னும் கொடுக்கணும், அவங்க டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். புரியுதா? அப்போ நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கே பார்த்தாலும், காலையில் விடிய ஏர்லி மார்னிங் 4 மணிக்கே பார்த்தாலும் அந்த டாக்டர் வந்து 8 மணிக்கு வராரு. புரியுதா? 8 மணிக்கு வரப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாடியோட டெம்பரேச்சரை நோட் பண்ணி வச்சுக்கிறார் மார்னிங் 8 o'clock. அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு அப்போ என்ன டெம்பரேச்சரோ அதை நோட் பண்ணுறார். இந்த 2 டெம்பரேச்சரை வச்சு அவர் டைம் ஆஃப் டெத் அவரால் சொல்ல முடியும். எத்தனை மணிக்கு இந்த பாடி உயிர் போச்சு. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் பார்க்குற டைம் 4-4:30 மணியாக கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மெடிக்கல் ஃபீல்டில் கூட டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் யூஸ் ஆகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த மார்ச்சரியோட ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ 50 டிகிரி செல்சியஸாக இருக்குது. நார்மலாகவே ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 98.6 டிகிரி Fahrenheit இருக்கும். அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து ஃபீவர் வர்றது எல்லாமே காரணம். ஓகேவா, பார்க்கலாம். சரி, let T be the temperature of human body at any time T. Rate of change of temperature is directly proportional to the difference between body temperature and surrounding temperature. இது டைரக்டா எழுதிக்கலாம். T equal to S plus C into e power kt. இந்த 3 ஸ்டெப் இருந்தா போதும். ஓகேவா, பாக்ஸ் ஸ்டாப் பண்ணா ஒரு ஐடியா கிடைக்கும். டைம்ல டெம்பரேச்சர் ஸ்டார்டிங் அந்த இப்போ நான் சொன்னது டாக்டரை வச்சு சொன்னேன். அந்த இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அவங்க நோட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க செக் பண்றப்ப டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது, ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தது, ஸ்டார்டிங்ல வந்து 70 டிகிரி Fahrenheit 70 டிகிரி.
அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்குறாம 120 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த டெம்பரேச்சர் எப்படி இருந்தது? டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. ஓகேவா? அப்போ ரூம் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் எவ்வளோதான்? 50 டிகிரி செல்சியஸ்னா நார்மலாக ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்னா, ஏப்பா இந்த பாடி இறந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு அப்படிம்பார். 2 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம்? 8 மணிக்கு டாக்டர் பார்த்தாரா, அப்போ 8 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு 6 o'clock இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கேப்பில் இருக்கிற டைம் தான் சொல்ல முடியும். அதை T1 வச்சுங்க. எலாப்ஸ்டு டைம், இன் பிட்வீனில் இருக்கிற டைம் தான் டாக்டர் சொல்ல முடியும். ஓகேவா? சரி பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணலாம். வென் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துட்டான்னா அப்போ S ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டான்னா 50 டிகிரி ஃபாரன்ஹீட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். T ஈக்குவல் டு 50 + C இன்ட்டு e பவர் KT. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், வென் டைம் ஈக்குவல் டு 0ல டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுங்கள். T ஈக்குவல் டு 70 ஈக்குவல் டு 50 + C இன்ட்டு e பவர் 0. 50 இந்த சைடு கொண்டு வந்து C ஈக்குவல் டு 20 வந்துருமா? அப்போ C ஈக்குவல் டு 20 ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்போ T ஈக்குவல் டு 50 + 20 இன்ட்டு e பவர் KT. Okay, next information, when T equal to 120 minutes கழிச்சு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததுன்னா 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அதை அப்ளை பண்ணுங்க. அப்போ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 60 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் சியோட வேல்யூ 20 இன்ட்டு இ பவர் 120K. இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 10 வந்துருமா? 10 ஈக்குவல் டு 20 இன்ட்டு இ பவர் 120K. இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 1/5 வந்துருமா? 1/5 ஈக்குவல் டு இ பவர் 120K. ஓகேவா? அப்போ இ பவர் 120ன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ்னே வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். மினிட்ஸில் சொல்கிறத விட ஹவர்ஸ்லேயே நம்ம சொல்லிட்டு போகலாம். இல்லைன்னா அக்யூரேட்டாக கிடைக்கும். அப்போ T ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போ இ பவர் 2Kன்னு வந்துருமா? இ பவர் 2K, இ பவர் 2K. அப்போ இந்த சைடு கொண்டு வந்துடும், லாக் ஆயிருமா? அப்போ 2K ஈக்குவல் லாக் ஆஃப் 1/5. அப்போ 2K ஈக்குவல் லாக் ஆஃப் 1/5 வேல்யூ அவனே கொடுத்துருக்கான். அதாவது லாக் ஆஃப் 0.5 அதோட வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்க. 2K ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான்? -0.6931 கொடுத்துருக்கானா? 0.69315 கொடுத்துருக்கான். அப்போ K ஈக்குவல் டு 0.69315 டிவைட் பை 2K கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் T1ங்கிறது let T1 be the elapsed time after time of death. அப்போ T ஈக்குவல் டு T1 டெம்பரேச்சர் நார்மலாக ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் இருக்கும் 98.6. ஸ்டார்டிங் அவர் இறக்குறதப்போ அந்த டெம்பரேச்சர் என்னது 98.6 இருந்திருக்கும். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. T ஈக்குவல் டு 98.6 ஈக்குவல் டு அப்போ 98.6 ஈக்குவல் டு 50 + 20 இன்ட்டு இ பவர் T1K. 50 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 48.6 வந்துருமா? ஈக்குவல் டு 20 இன்ட்டு இ பவர் T1K. இ பவர் T1K ஈக்குவல் டு டிவைட் பை 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.43 வந்துடும். அப்போ அந்த சைடு கொண்டு வந்துருங்க. T1K ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2.43. அப்போ T1 equal to log of 2.43 ஓட வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்க. என்னது 0.88789 divide by K. 0.88789 divide by K ஓட வேல்யூ இங்க இருக்கா? இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. -0.69315 into 2. அப்போ T1 இதை ரெடியூஸ் பண்ணீங்க, சால்வ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி
மைனஸ் 2.56 ஹவர்ஸ்னு வந்துடும். புரியுதா? அப்போ அந்த பாடி டெத் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா மைனஸ் 2.56. ஸ்டார்டிங் 8 மணிக்கு பார்த்தாங்களா, 8 மணிக்கு முன்னால் 2 hours 56, 2.56 ஹவர்ஸ். அப்போ 2 ஹவர்ஸ்னா 6 o'clock. அப்போ 0.56 அதை வந்து 60ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 33 minutes வரும். அப்போ அந்த 33 மைனஸ் பண்ணிங்கன்னா 6லேருந்து 33னா 5.27 சம்திங் வரும். அப்போ the time of death is approximately 5.30 AM. காலையில் 8 மணிக்கு தானே பார்க்குறாங்க. அப்போ டைம் ஆஃப் டெத் சார் காலை 8 மணிக்கா பிஎம்மா? பிஎம். ஓகேவா? அந்த அப்ராக்சிமேட்டாக 5:30 மணிக்கு அந்த பாடி டெத் ஆகிருக்கலாம். புரியுதா? ஸ்டார்டிங்கில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது, 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்குறப்ப 60 டிகிரி ஃபாரன்ஹீட்னா அப்போ அது எத்தனை மணிக்கு அந்த பாடி உயிர் போயிருக்குன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்த வருஷம் கேட்ட 5 மார்க் கொஸ்டின், பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? கிளியராக வாட்ச் பண்ணிக்குவோம். Okay student, next example 10.27. இது first பார்த்த summary தான். The growth of population is proportional to the number present. If the population of colony doubles in 50 hours, how many years will the population become triple? ரங்கம்பாளையத்தில் பாப்புலேஷன் இருக்கு, அந்த பாப்புலேஷன் என்ன ஆகுதுங்கிறான்னா 50 வருஷத்துல டபுள் ஆயிருதுங்கிறான். அப்போ அந்த பாப்புலேஷன் ட்ரிபிள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இந்த கொஸ்டின். புரியுதா? Let A be the population at any time t. Rate of change of population dA by dt எப்படி இருக்கும்? Directly proportional to the initial number of population. இந்த proportionality cancel பண்ணா dA by dt equal to Ka. அப்போ A equal to C into e power kt. Direct step போட்டிருக்கேன். புரியுதா? அப்போ அவன் என்ன சொல்றான்னா பாப்புலேஷன் டைமில் ஸ்டார்டிங்கில் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது அவனுக்கு தெரியாது. இனிஷியல் 50 வருஷம் கழித்து பார்க்குறப்ப டபுள் ஆயிருங்குதான். அப்போ எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறப்ப அது ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். கொஸ்டின் மார்க் டைம் எத்தனை வருஷம் ஆகும்? புரியுதா? அப்போ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக செக் பண்ணுவோம். when time equal to 0ல population equal to A0 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. A0 equal to C into e power 0, C equal to A0, C replace பண்ணுங்க. A equal to A0 into e power kt. புரியுதா? அப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷன் when t equal to 50 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப A equal to 2A0. அப்போ A equal to A0 equal to A0 into e power 50k. A0 கட் பண்ணிக்கோ. அப்போ 2 equal to e power 50k. இன்சைடுக்கு வந்துக்கோ. 50k equal to log 2 வந்துடும். அப்போ k equal to log 2 by 50. ஓகேவா? k equal to log 2 by 50. நெக்ஸ்ட் தேர்ட் இன்ஃபர்மேஷன் when time எவ்வளோ ஆகும்? புரியுதா? அந்த பாப்புலேஷன் வந்து ட்ரிபிள் ஆகிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ A equal to 3A0 equal to A0 into e power t க்கு பதில் t தான் kt. A0 கட் பண்ணிக்கோ. 3 equal to e power kt. இந்த சைடு கொண்டு வந்துருங்க. kt equal to log 3. உனக்கு தேவை டைம் தான். அப்போ log 3 by k. அப்போ log 3 by k ஓட வேல்யூ அப்போ log 2 by 50 வரும். ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இதுதான் t equal to 50 into log 3 divide by log 2. இதோட வேல்யூ நமக்கு தெரியாது, தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம். அதனால் இதை அப்படியே விட்டுடலாம், தப்பு இல்லை. அப்போ பாப்புலேஷன் the time
the time when the population is triple. Population is triple time. Triple population is triple. In 50 into log 3 divide by log 2. Okay va? Careful watch panni. Easy-ஆன sum. Okay student, next last sum. Example 10.28. The radioactive isotope has an initial mass 200 grams, which 2 years later 50 milligrams. Find the expression of the amount of isotope remaining at the any time. What is half time? Half life means half life means the time taken for radioactive of specified isotope fall in half its original value. Okay va? அதாவது ஐசோடோப் இருந்திருக்கு. அப்போ let A means the remaining isotope after T years எடுத்துக்க. Rate of change of, அப்போ given data rate of change of isotope is directly proportional to the initial. ஓகேவா? அப்போ dA by dt equal to KA தான். பட் மைனஸ் கே ஏன் சார் மைனஸ் போகிறோம்னா ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கு, மாஸ் கம்மியாகிட்டு தான் வந்துட்டு இருக்குங்கிறான். புரியுதா? சரி ஓகே. அப்போ A equal to C into e power minus KT. மைனஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறான்னா அந்த மாஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் 200 மில்லிகிராம்ஸ் இருந்தது. புரியுதா? அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தா 2 இயர்ஸ் கழித்து பார்த்தோம்னா 50 கிராம்ஸாக இருந்திருக்கு. அப்போ சொல்லிட்டா அப்போ அது ஹாஃப் லைஃப்னா 100 கிராம் பாதி இருக்கிறதுல பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இந்த கொஸ்டின். இது தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். வென் t equal to 0ல A equal to 2000. அப்போ A equal to 2000 into C into e power 0, C equal to 2000. இதை ரீப்ளேஸ் பண்ணால் A equal to 2000 into e power minus KT. ஓகேவா? Second information, when t equal to 2ல A equal to 50 grams இருந்திருக்கு. அப்போ 50 equal to 200 into e power minus 2k. அப்போ 50னா 1/4 வந்துருமா? 1/4 equal to e power minus 2k. இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ minus 2k equal to log of 1/4. அப்போ k equal to என்ன சொல்லலாம்? மைனஸ் கூட அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வந்தோம்? சரி, equal to minus log of 1/4 divide by 2. அப்போ சரி 1 சரி 50 கிராம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்குன்ட்டா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 150 தான் இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். 50 கிராம்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும்? 150. 50 மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 200 minus 50 equal to 150. அப்போ இங்கே 150 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 150னா 3/4 வந்துடும். அப்போ இங்கே 3/4 3/4. இந்த மைனஸ் பவரில் கொண்டு போனீங்கன்னா என்ன வந்துடும்? 1/2 into log of 4/3 வந்துடுமா? புரியுதா? நெகட்டிவ் இருக்குல்ல, மேலே கொண்டு போனீங்கன்னா 4/3 வந்துடும். என்ன ஸ்டெப் போட்டுறேன்? 3/4 பவர் மைனஸ் 1 ரெசிபோக்கல் ஆயிரும். 1/2 into log of 4/3 வந்துடும். K equal to. அப்போ ஹாஃப் லைஃப் டைமாக இருக்கிறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்குறான். அப்போ அந்த கேவை கொண்டு வந்து இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈக்குவேஷனுக்கு எனி டைமில் ஐசோடோப் ஃபைண்ட் பண்ணால் என்ன ஃபார்முலான்னு கேட்குறான். இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ A equal to 200 into e பவர் கேவோட வேல்யூ மைனஸ் ஆல்ரெடி அங்கே இருக்குது 1/2 into log of 4/3. நெக்ஸ்ட்டு when டைம் என்ன ஆகும்? அது ஹாஃப் லைஃபாக இருக்கிறதுக்கு 100 குறையிறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்குறேன். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 100 equal to 200 into e பவர் மைனஸ் 1/2 into log of 4/3 into t தான். into t போட மாட்டோம். into t
இந்த t தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் 200 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வந்துடும் 1/2 வந்துருமா 1/2 e power minus 1/2 log of 4/3 into t இந்த சைடு கொண்டு வாங்க log வந்துருமா அப்போ log of 1/2 equal to minus 1/2 log of 4/3 into t ஓகேவா இந்த log இங்கே டிவிஷனில் கொண்டு வாங்க என்ன வந்துடும் அப்போ log of 1/2 divide by log of 4/3 equal to minus t/2 ஓகேவா அப்போ இந்த 2 மைனஸ் கூட இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ t equal to minus 2 into log of 1/2 divide by log of 4/3 இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் t equal to minus 2 into log of 1/2 by log of 4/3 இதுதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்க இந்த வேல்யூ தெரியாது தெரிஞ்சால் வேல்யூ அப்ளை பண்ணலாம் தெரியாதனால அப்படியே விட்டுடலாம் ஓகேவா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இந்த சாப்டரில் லாஸ்ட் சம்மு ஓகேவா கிளியராக எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராக்டிக்கல் சம்மில் வந்து கம்பல்சரி 5 மார்க் வரும் எந்த எக்ஸசைஸ் பார்க்குறே இல்லையோ இந்த எக்ஸசைஸில் இருக்குது அப்ராக்சிமேட்லி 9 + 3 12 சம்ஸ் இருக்குது இந்த 12 சம்ஸும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இந்த 12 திரும்ப 2 டைம்ஸாவது நீங்கள் எழுதி பார்க்கணும் ஓகேவா சரி பாருங்கள்